ஐஸ்வர்யவான்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஐஸ்வர்யவான்களே, கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே எதிர்த்து நிற்கவில்லை. பொதுவாக ஐஸ்வர்யவான்களின் நிலை மற்றும் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வசனங்கள் சில குறிப்புகளை தருகின்றன. அநேகம் ஐஸ்வர்யவான்கள் தங்களிடம் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு நியாயமானபடியான கூலியை கொடுக்க மாட்டார்கள். வேலையாட்கள் பெரும்பாலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் இருந்து புலம்புகிற நிலையில்தான் இருப்பார்கள். இது கர்த்தருடைய செவிகளில் கேட்கும் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இது அந்த ஐஸ்வர்யவான்களுக்கு பாவமாக இருக்கும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஐஸ்வர்யவான்கள் இந்த உலகத்தில் சம்பிரமமாயும் சுகபோகத்திலும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீதிமான்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். இவர்களிடம் அநீதியும் அநியாயமும் காணப்படுவதால் அநீதியானவர்களையே தங்களை சுற்றி இருக்கும்படி வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் விசுவாசிகளாகிய ஐஸ்வர்யவான்களும் இருக்கின்றனர். இதுதான் அவர்களுடைய நிலை. இவர்களுக்கு வரும் நிலைமை என்ன என்பதை குறித்தும் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. இவர்களுக்கு நிர்பந்தங்கள் உண்டாகும் என்று 1ஆம் வசனம் எச்சரிக்கின்றது. ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல, அது அழிந்து இல்லாமல் போய்விடும் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய ஐஸ்வர்யமும் பொன்னும் வெள்ளியும் கூட அவர்களுக்கு விரோதமான சாட்சியாக நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்பாக இருக்கும் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களின் நிலைமை இந்த விதமாகத்தான் முடிவடையும். ஆகவேதான் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 19 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகிறதை கவனியுங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அநேகம் விசுவாசிகள் கூட தாங்கள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறிவிட வேண்டும் என்ற வாஞ்சையில் போராடி கொண்டு இருக்கின்றனர். ஐஸ்வர்யவானாக இருப்பது தவறு அல்ல, ஆனால் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புவதுதான் தவறு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் சொல்கின்றன, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும்
மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மனுஷர்களாகிய நாம் இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இதற்கு அடுத்த 11 மற்றும் 12 வசனங்கள் சொல்லுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.